வரிகளிலே உன் பாடல் இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல். காதலுக்கு விலை இல்லை, எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர. ஹாய், வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களோட? லவ்கின். ரைட், லவ்கின். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். சந்தோஷப்படுத்திட்டு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டு வர சொல்லி எங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்குறாங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் லவ்கின் அங்கிளுக்கு வாழ்த்துக்கள். ரைட், இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு கண்டுபிடிங்க பார்ப்போம். யாரா இருக்கு? யாரு? இல்லையே. எந்த ஜெர்மனிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் அனுப்பியிருப்பாங்க? எனக்கு 3 பேரும் முடியாது. எத்தனை? லண்டனில் 2 பேர், ஜெர்மனியில் ஒரு ஆள். சரி, 3 பிள்ளைகளா? 3 பிள்ளைகளா மொத்தம்? ஏன் பிள்ளைகளை தான் சொல்கிறீங்க அனுப்பியிருப்பாங்க? வேறு யாராவது இல்லையா? தம்பி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடனே பிள்ளைகளை சொல்கிறீங்க. வாழ்த்து போட இல்லை. யாரு பிள்ளைகளா? சொந்தக்காரங்க வியாபாரம் செய்ய மாட்டாங்க. விஷ் பண்ணவே இல்லை, யாருமே விஷ் பண்ணல. பிள்ளைகள் மட்டும்தான் விஷ் பண்ணிக்காங்களா? ஸோ அதால் பிள்ளைகள் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ரைட், பிள்ளைகள் அனுப்பலை. சிலவில் விஷ் பண்ணாத வழியை சிலவில் சர்ப்ரைஸாக அனுப்புறதுக்காக விஷ் பண்ண விட்டாங்களோ தெரியல. வடிவா ஜோசிங்க பார்ப்போம். லக்ஷி எங்கே இருக்கிறாங்க? லண்டன். யார் மகளா? எத்தனையாவது மகள்? மூத்த மகள். அப்பாவிலேயே உண்மையில பொம்பளை பிள்ளைகள்ண்டா ரொம்ப பாசம்னு. எத்தனை? எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளா? 3 பேரும். 3 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகள். பட் அதில் வந்து லக்ஷியை தான் சொல்கிறீங்க மூத்த மகளை. ஏன் அப்படி சொல்கிறீங்க மூத்த மகளை? அவள் தான் இப்படியான வேலைகள் செய்வா. சரி, பார்ப்போம். முதலாவதாக வந்து இப்படியே உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி, இதே மாதிரி ஜங்காக இருக்க சொல்லி நிறைய பழங்கள் வச்சு ஒரு பழக்கூடையை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரியான பேரம். அதை அப்படி உங்களுக்கு பக்கத்துலேயே வைங்க. அங்கே மேலே வைங்க. செட்டியில் வைங்க. முதலாவது பழக்கூடையை வந்து இப்போ தந்துட்டேன். முதலாவது கிஃப்ட். நிறைய பழங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. பழத்தை சாப்பிட்டு சும்மா தெம்பாக இருக்கட்டாமட்டு, கன்னாக இருக்கட்டாமன்னு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்படி பார்த்து செஞ்சுக்காங்க. யாராக இருக்கு? சரி, 3 பிள்ளைகள். அதில் லக்ஷியை மட்டுமே சொல்லியிருக்கிறீங்க. மற்ற 2 பேருமே அனுப்ப மாட்டாங்களா? சரி, நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க பிள்ளைகள் தானண்டு. பிள்ளைகள்லையும் வந்து லக்ஷியை தான் சொல்லியிருக்கிறீங்க. ரைட், என்ன உங்களோட ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க லக்ஷி என்று? ஆஹா, பர்த்டே கொண்டாடுறதுக்கு மற்ற 2 பிள்ளைகளும் போட்டுட்டாங்க, லக்ஷி தான் போடல. அதால லக்ஷியை தான் சொல்கிறீங்க. இப்போ லக்ஷி தான் செஞ்சுருப்பாங்கன்ட்டு. பார்ப்போம், இந்த வீடியோ யார் இருந்தாலும் பார்ப்பாங்க. சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். நாங்கள் உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்கள் இந்த பாக்ஸை. இந்த பாக்ஸில் என்ன இருக்கு? என்னவா இருக்கு? பார்த்து சொல்லுவோமா? சரியா? ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க. காசு எவ்வளோ நின்னுங்களேன் பார்ப்போம். உங்களுக்காக வந்து 30,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அடுத்த கிஃப்டேன்னு தந்தா அதில் போட்டிருக்கு. ஸோ இறுதி முடிவாக சொல்லுங்கள் பார்ப்போம் யாருண்டு.
லக்ஸி தான் என் 2 பிள்ளைகளும் அனுப்பிட்டாங்க. ஸோ காசு அனுப்பையில் கிஃப்ட்டும் அனுப்பாதபடியே லக்ஸியை சொல்கிறீங்க லண்டனில் இருந்து, அப்படி தானே? ரைட், அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். என்னண்டா நான் உங்களை சுத்தையில அது என்னண்டா நீங்கள் அவதானன்ற உறுதியாக அனுக்கிறீங்க. பட் அடுத்த 2 பிள்ளைகளுக்கும் என்ன பேர் பார்ப்போம். அவங்க சிலவில் அனுப்பினாங்களோ தெரியல. ரெத்தி, மற்றது ருக்ஸி. ரெத்தி, ருக்ஸி, லக்ஸி. ருக்ஸி, லக்ஸி, ரெட்ஸி. லக்ஸி, ரெக்ஸி, ருக்ஸி. ஓகே, இந்த 3 பிள்ளைகள். ரைட், 3 பிள்ளைகளை லக்ஸியை தான் பிடிச்சி கொண்டு நிற்கிறீங்க. லக்ஸி தான் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. சரி, வேற சொந்தக்காரங்க யாராவது? இந்த விளையாட்டை அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ விஷ் பண்ணவும் இல்லை. ஸோ நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்க. மகள் பிள்ளை 3 மகள் மேரத்தான் சொல்கிறீங்க. இதுதான் செய்வினோம். சரி, பார்ப்போம். அடுத்த வந்து நான் போய் சொல்ல இயலாது. ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேக். அது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் என்று சொல்கிறது. அப்படி பார்த்து அந்த கேக் தான் நாங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு போட்டு ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கேக்கை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்து இப்படி இந்த கேக் தான் அப்பாண்ட பர்த்டேக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பொம்பளை பிள்ளைகள் எல்லாமே பார்த்து தான் செய்வாங்கன்னு. அப்பாக்கோ அம்மாவுக்கோ பார்த்து தான் செய்வாங்க. அதை விட நாளைக்கு வந்து ஒரு அழகான ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம் நாளைக்கு. அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. ரைட், அப்போ 3 பிள்ளைகளில் யாரா இருக்கும்? லக்ஸி தான் உறுதியாக நிற்கிறீங்க. லண்டனில் இருக்கிற லக்ஸியத்தான். சரி, அதோடு சேர்த்து அம்மாவுக்கும் வந்து அம்மாண்ட அதாவது மதர்ஸ் டே மிஸ் பண்ணுன்னு சொல்லி அம்மாக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. வந்து ரோஸ் எல்லாம் வச்சு, ரோஸ் பிடிக்குமா? ரைட், ரோஸ் எல்லாம் வச்சு இந்த அழகான வீட்டில் வந்து தங்களோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த ரோஸை நாட்டட்டாமன்னு சொல்லி 3 கலரில் வந்து ரோஸ் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து உங்களுக்காக 10,000 ரூபா காசும் ஒரு கார்ட்டில் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வாழ்த்தி மதர்ஸ் டே மிஸ் பண்ணன்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அப்பா நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம். என்ன? ரைட், கொளுத்துங்க. ரைட், ஊதி நூறுங்க. இருந்து கட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவந்து வண்டி அப்பப்பா தீத்துங்க. அவந்து அப்பப்பா தீத்துங்க. ரைட், இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணியாச்சு. அம்மாக்கும் மதர்ஸ் டே சொல்ல சொல்லி உங்களுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அப்பாவுக்கும் நாளைக்கு ஃபாதர்ஸ் டே வருது. அதோடு சேர்த்து இன்றைக்கு அதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. லண்டனில் இருந்து நீங்கள் அப்போதிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க லக்ஸியை தான். என்னடா மற்ற எல்லோரும் காசு தந்துட்டாங்க, காசு அனுப்பிட்டாங்க, லக்ஸி மட்டும் காசு அனுப்பல. உங்களுக்கு காசும் அனுப்பி, உங்களை சந்தோஷப்படுத்த கேக்கும் அனுப்பி, உங்களை ஆரோக்கியமாக இருக்க ஃப்ரூட்ஸும் அனுப்பி உங்களையும் சந்தோஷப்படுத்தி உங்கள் அம்மாவையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு, லக்ஸிக்கு? இந்த விளையாட்டு செய்த அவதான், இந்த விளையாட்டு செய்த அவதான். 2 பேரும் அப்போ பர்த்டேக்கு செலவழிப்பாரு. இன்றைக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கு அனுப்பியிருக்கிறா. அந்த பர்த்டே நாளில் வந்து அனுப்புறதே இல்லை, பிறந்தா கொண்டாடுறதுக்கு. ஓகே, ரைட். மீண்டும் எங்கள் MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட மூத்த மகள் லக்ஷி சார்பாகவும் மீண்டும் அப்பாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.